பூங்குடி வீட்டில் நடந்த அவமானத்தை நினைத்து கடும் கோபத்துடன் வீட்டை விட்டு கல்லூரிக்கு கிளம்பி வருகிறாள். அப்போது வழியில் அழகர் அவளை பார்த்துவிட்டு, "என்ன முட்டக்கண்ணி, எங்க போயிட்டு இருக்க? மூஞ்சியெல்லாம் தொங்க போட்டுட்டு இருக்கே, என்ன ஆச்சு?" என்று கேட்கிறாரு. அதுக்கு பூங்குடி, "ஆமா, எல்லாத்தையும் உங்ககிட்ட அப்படியே சொல்லிட்டு தான் நான் நம்ம பொண்ணு போல இருக்கணுமா? நீதான் என்னமோ பெருமையா? இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் நல்லவங்க, பொறுப்பானவங்கன்னு பெரிய பருப்பு மாரி பேசுனீங்க. ஆனா வீட்டுல பெரிய மனுஷன்னு ஒருத்தர் இருக்காங்கல்ல, அந்த அம்மா தேவானி என்னெல்லாம் பேசுனாங்க தெரியுமா? நான் இந்த வீட்டுக்கு வந்ததே தப்புன்னு நினைக்கிற அளவுக்கு என்னை அவமானப்படுத்திட்டாங்க" என்று கோபமாக பேசுகிறாள். பூங்குடி தொடர்ந்து, "நீங்க தானே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த வீட்ல இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்னு நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னீங்க. இப்ப பாருங்க, எல்லாரோட உண்மையான முகமும் தெரிஞ்சிடுச்சு. இனிமேல் எனக்கு யாரையும் நம்ப முடியாது" என்று சொல்லிவிட்டு வேகமாக நடந்து செல்கிறாள். அந்த நேரத்துல தோட்டத்திலிருந்து மாயாண்டி வருகிறார். பூங்குடி இவ்வளவு கோபமாக செல்வதை பார்த்து, "என்னம்மா, நீ ஏன் இப்படி நடந்து போற? தோ அழகர் இருக்கான்ல, அவனை ஏதாவது ரோடு பண்ணுவான்னு சொல்லி" என்று கேட்க முயற்சி செய்கிறார். ஆனால் பூங்குடி ஒரு வார்த்தை கூட பேசாமல் மாயாண்டியை முறைத்துப் பார்த்துவிட்டு அங்கிருந்து சென்று விடுகிறாள். இதை கவனித்த மாயாண்டி உடனே அழகரிடம் சென்று, "என்னடா பூங்குடி இப்படி கோவமா போறா? என்ன பிரச்சனை?" என்று கேட்கிறாரு. அதுக்கு அழகர், "விடுங்கப்பா, அவளப் பத்தி எனக்கு தெரியும். வீட்ல யாராவது ஒருத்தரைப் பத்தி குறை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சிட்டே இருப்பா. நீங்க எதுவும் பேசாம ஃப்ரீயா விடுங்க" என்று சொல்லிவிடுகிறார். ஆனால் பூங்குடியின் கோபத்துக்கு பின்னால் நடந்த சம்பவம் அழகருக்கே முழுமையாக தெரியாது. இதற்கிடையில் பேச்சு தென்னை வெட்டும் வேலை செய்யும் அந்த நபரிடம் பேசிக் கொண்டிருக்கும்போது அவர் பதட்டமாக ஏதோ முக்கியமான விஷயத்தை சொல்ல முயற்சி செய்றாரு. அப்போது அந்த பெண் வந்து, "என்னப்பா, ரொம்ப நாளைக்கு பிறகு இப்போதான் ஏதோ 2 வார்த்தை பேச ஆரம்பிக்கிறீங்க. என்ன விஷயம்?" என்று கேட்கிறாள். உடனே அந்த நபர், அக்கா, ஒரு நிமிஷம் வாங்க. பேச்சுக்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்" என்று அழைக்கிறாரு. பேச்சு வந்ததும் அவர், "பேச்சு, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன் மாமனாரும் உங்க அண்ணனும் எதுவுமே பண்ணலன்னு மட்டும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உண்மையான விஷயம் வேற" என்று சொல்லும் நேரத்திலேயே திடீரென மயங்கி விழுந்து விடுகிறார். பேச்சி பதற்றத்துடன், "ஐயா, ஐயா, கொஞ்சம் ஏந்திரிங்க ஐயா" என்று அவரை எழுப்ப முயற்சி செய்கிறாள். ஆனால் அவர் எழுந்திருக்கவே இல்லை. நடந்த சம்பவத்தை நினைத்து பேச்சிக்கு சந்தேகம் அதிகரிக்கிறது. அன்னைக்கு நடந்ததுக்கும் இதுக்கும் ஏதோ தொடர்பு